Hi, this is Guru and you're watching me on Grounded TV. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா we are on our way to our cousin's wedding. ஸோ இன்றைக்கி வெட்டிங் கிடையாது, நாளைக்கு வெட்டிங். ஸோ நான் சிவகாசி வந்திருக்கேன், சென்னையிலேருந்து வந்துட்டு ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல். சளி பயங்கரமாக இருந்துச்சு. நைட்டு பஸ்ஸில் வர்றப்ப ஜன்னல் தான் திறந்து வச்சு மழை பெஞ்சு அது ஒரு மாதிரி வாடை காற்று அடிச்சு என்னால் ஒழுங்காக பேசவே முடியல. கொஞ்ச நேரம் முன்னாடி ரொம்ப இதாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த காரில் தான் we are going. இப்போ இங்கே ஒரு இடத்துல டீக்காக பார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ we are on our way. ஹைவேஸில் தான் இருக்கும். இப்போ ஒரு டோல் பிளாஸாக்கு முன்னாடி இங்கே டீ கிடைக்குங்க. ஸோ நம்ம பாடியிருக்கோம். ஸோ இப்போ காரில் இந்த பக்கம் வெயில் இல்லாமல் இருந்துச்சு, இந்த பக்கம் வெயில் இருந்துச்சு. இந்த பக்கம் தாரணியாக உட்காந்துருந்தா. ஸோ அவளுக்கு ரொம்ப நேரமாக அந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல, விண்டோ டின்ட்டு போடுறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, ஒரு கிளாத் மாதிரி, அதை வச்சு அதை சக்ஷன் வச்சுட்டே இருந்தால் அது வரவே இல்லை. அப்புறம் நீ வேணால் எப்படி வந்துக்கோ, எனக்கு வெயில் வேணும்னு சொல்லிட்டு வெயில் வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இருக்குது. அதுக்கு முன்னாடி விஜய் மெஸ்லேயே சிவகாசியில் சாப்பிட்டு தான் கிளம்பணும். பெப்பர் சிக்கன் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ we are waiting to have some tea. அண்டு இப்போ இங்கேருந்து ஒரு 1 hourல போயிடுவோம்னு நினைக்கிறேன். அம்மா எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நான் காலைல வந்துட்டு இங்கேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கேபில் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 1/2 hour 1 hourல அங்கே போயிட்டோம் அப்படின்னா I'll show you around the entire process. ஸோ யாரெல்லாம் வந்திருக்கா, எப்படி நடக்குது. It's going to be a very simple wedding also. So it's going to be fun and all our relatives are going to be there. So இது முன்னாடி நீங்கள் பட்டாணி சாப்பிட்றீங்கன்னா தெரியும், இப்படி தான் சாப்பிட்ணும். கணக்கு கரெக்டாக இருக்கா? ஒன்று அதை கொடுங்க. நம்ம ஊரில் மண் சோறு சாப்பிட்டு இருந்த ஊர் நம்ம நமக்கு பட்டாணி மாதிரி நான் தான் லாபேன். பட்டாணி மாதிரியே இல்லை. Papa's ordered பஜ்ஜி. ஸோ இது சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது. இவ்வளோ உட்காந்துருக்கோம். டீ இன்னும் வரல. அண்டு யாருமே இல்லை, ஹோட்டலில் யாருமே இல்லை. அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குல்ல, வித்தியாசமாக. இந்த பக்கம் வெயில் ஒரு மாதிரி மந்தமாக அடிக்குது. பாதி அடிக்குது, பாதி அடிக்க மாட்டேங்குது. எப்படி நீங்கள் கடை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? இந்த கடை நான் பார்த்துருக்கேன். ஏன் தூக்கி போட்ட? எனக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை. இன்றைக்கி தான் ரொம்ப இருக்குது. இவ்வளோ தும்ப மாட்டேன்லப்பா. எப்பயும் எத்தனை தடவை பஸ்ஸில் வந்திருக்கேன் நான். மழை வந்து வாழை கட்ட இந்த அப்படி ஒன்றும் பெரிய மழைலாம் இல்லைப்பா. நார்மல் தான். எங்கேயோ தாண்டுறப்ப மழை வந்துச்சு, அவ்வளோதான். அது வாழை பார்த்தா இது நீட் அகாடமிக்கு இருக்குது தான் ஒரு இதை போட்டேன். இப்போ இந்த என்ன பண்ண வேட்டையாண்ணா எவ்வளோ தூரம் உள்ள கூப்பிட்டு போகிறான்? எந்த ஏரியாவில்? காயல்பட்டினம். ஸோ ரூம் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் த ரூம். as you can see எல்லாம் பேக்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் காலைல வந்து தூங்கல. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு ஹேர் ஸ்டாப் ஃப்ரெஷ். ஸோ எல்லோரும் அவங்க ரெஸ்பெக்டிவ் ரூம்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த ரூம் அம்மா இருக்கிற ரூமு. ஸோ எனக்கு ஒரு ரூம் அசைன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. நாங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்லாம் போட்டு ரூம் மேனேஜ்மெண்ட், ரூம் அரேஞ்ச்மெண்ட் செட்டப் அப்படின்லாம் போட்டு எக்ஸல் போட்டு எந்த ஃப்ளோரில் யார், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெரியவங்களுக்கு போடக்கூடாது, கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பெரியவங்களுக்கு, ஐஆர்சிடிசியோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பிளான் மாதிரி நிறையா பண்ணி வச்சோம். எனக்கு எந்த ரூம்னு தெரியல. நான் இன்றைக்கி வந்திருக்கேன், அவ்வளோதான். எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஹோட்டல் பேர் எதுவுமே தெரியாது. அவங்களா பார்த்து நீ கரைச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரூமில் போய்ட்டு செட்டில் ஆக வேண்டியது தான். அப்புறம் இங்கே சுற்றி என்ன இருக்குன்னு தான் போய் பார்ப்போம். அண்ட் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா மோஸ்ட்லி என்னோட vlogs இட் இஸ் ஜஸ்ட் மீ. இட் லுக்ஸ் as if I'm a very selfish person, but I am only showing myself. But I do want to cover all the other people's emotions also. ஸோ இதில் நிறைய பேரோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் காங்கலாம் பண்ணேன். ஸோ லெட்ஸ் see how that goes. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are in room number 21 and this 21 room belongs to the one and only கண்ணா ஹாய். ஸோ இது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இருக்கு ரூம் காமிக்கிறேன்ல, நோ ப்ரைவசி ரீசன். இவருங்க வாவ்
நைஸ் அப்படின்னு இருக்கா. ஆனால் இந்த ரூமில் வைஃபை வரல. வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உமரி தங்கம்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒரு லாட்ஜ்லாம் தங்கியிருக்கோம். பாருங்கள் ரிசார்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. அண்ட் அந்த பக்கம் நான் என்னோடய ரூம்ஸ்லாம் காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். பட் இங்கே இவ்வளோ பெரிய ரூம் இருந்தாலும் இங்கே வந்து they don't have an AC, sorry they don't have வைஃபை. அண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது ரிமூவ் பண்ணல சரியா. அதே மாதிரி இதுலேயும் ரிமூவ் பண்ணல. ஸோ துவைக்க வேண்டிய வேலை கிடையாது. அப்படியே அதுக்கு மேலே வந்து இதை போட்டு கொடுத்துட்றாங்க. பாருங்கள் தெரியுதா, நானே காமிச்சு தெரியுதா, புதுசாக வந்து அப்படியே வச்சுக்கிறாங்க. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் யூனோ அதை வாஷிங்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. நீங்கள் பால்கனிலாம் இருக்குது. அண்ட் இதுதான் மாப்பிள்ளையோட ரூம் பிஃபோர் த D-Day. ஸோ யா கண்ணா, ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? நர்வஸ்? ஆமாம், அப்படி தான் இருக்கா? வேறு இப்போ தான் வந்து ஷர்ட்டோட ஃபிட்டிங்லாம் பற்றி இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்றது நாளைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் 5 o'clock இங்கே வந்துட்டோம். வந்துட்டு அம்மா ரூம் நம்பர் என்னது, ரூம் 6 or 7 10 நினைக்கிறேன். இதில் போய் படுத்துட்டு எனக்கு ½ நாள் எழுதி கொடுங்க, நான் போய் கண்ணா போய் பார்க்குறேன்னு. மணி இப்போ வந்து 10:15 10:05 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 5 hours வந்து பயங்கரமான ஸ்லீப். ஏன்னா நான் சொன்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ எழுந்திரிச்சு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ எழுந்திரிச்சோடனே சாப்பாடு கேட்டால் அப்பா பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு கண்ணா பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் போய்ட்டு அப்படியே ஒருத்தர் அப்படி பார்த்துலான்னு இருக்கேன். ஸோ யா ஐ ஷோ யூ ஆன் த என்டையர் ஹோட்டல் அண்ட் எவ்ரிபடி வாஸ் ஹியர். ஸோ யா ஸோ இங்கே இருக்கிறது வந்து இந்த லாட்ஜ் வந்து ஒரு வித்தியாசமான லாட்ஜு. ஐ மீன் இட் இன் வெரி குட் வே. ஏன் அப்படின்னா ஜென்ரலாக லாட்ஜஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கிராம்ப்டாக அப்பார்ட்மெண்ட்ஸாக அப்படி ஒவ்வொரு ரூமில் இருக்க மாதிரி இருக்கும்ல. திஸ் ஃபீல்ஸ் லைக் அ வெரி டைவர்ஸ் லொக்கேஷன் டு டாக் அண்ட் சிட் அண்ட் பி அபவுட். இவருக்கு விஜயம் ஹோட்டலில் இருக்க மாதிரி வந்து பார்க்லாம் இருக்குது. அண்ட் கார் பார்க்கிங் லொக்கேஷனே சூப்பராக இருக்குது. அண்ட் எவ்ரிபடி இஸ் ஹியர். பெரியமா இஸ் ஹியர், மாமா இஸ் ஹியர், அப்பா இஸ் தேர், உமாத்தே இஸ் தேர். ஸோ எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. போ நீ உள்ளே போ. நீ அப்புறம் வந்துட்டு ஐயோ அப்படிம்ப. இப்போ இங்கே டீ கிடச்சுன்னா அப்படி உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்லாம். 1 2 3 4 5. நான் டீ கடை வச்சுருக்கேன். அங்கே போய் நடந்து வழியா போயிட்டு வருவோம். பா இருங்கப்பா. ஆனால் டீ ஏதாவது கிடைக்குமாண்ணா இங்கே? மிஷினில் போட்டி இப்போ மிஷினில் போடுற டீ இருக்கான். மிஷினில் போடுற டீ இவங்கள்ட்டே இருக்கான். டீ 7 டீ போடலாமாண்ணா? எவ்வளோண்ணா? 15 ரூபா. நீங்கள் போடுங்கண்ணா. கூகுள் பே பண்ணலாமா? எப்படி? வேர் தெர் இஸ் அ ப்ராப்ளம் தெர் இஸ் அ சொல்யூஷன். 7 டீண்ணா. டெனிக்கிட்ட எங்க டயர்டாயிடுச்சு டயர்டாயிடுச்சு. அதனால டீ வந்துருச்சுப்பா. தேங்க்யூ. அவன் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது லண்டனு. என்னமா ஸ்பெல்லிங் இருக்கு? ரிங் KOIT தானே. டீ என்ன நீயா? The spelling is OI. At the end of the word, the spelling is OI. அம்மா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டீ ஒன்று இருக்கு. இல்லை பெரியப்பாக்கு வேணுமான்னு கேளுங்க. அப்படிலாம் நான் இருக்கு. ஐயோ அப்பப்பா. ஸோ டீ குடிக்கலாம் போகலான்னு நினச்சோம். அப்படியே இங்கேயே கேட்டோம். இவங்கள்ட்டே டீ இருந்துச்சு. ஸோ எல்லாரும் டீ ஐ ஜஸ்ட் கோ பே ஃபார் த டீ அண்ட் பி ரைட் பேக். இங்கே எங்கள் ரிசப்ஷனில் தான் போடுறாங்க. அண்ட் திஸ் இஸ் வேர் வி ஆர் சிட்டிங். சி இட்ஸ் நைஸ். நான் இங்கேயே பே பண்ணிடலாமாண்ணா? இதிலே பே பண்ணிடலாமா? QR இருக்கா? ஸோ இப்போ சங்கீதா அவங்களோட கேங் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ தான் தூத்துக்குள்ள எங்கேயோ சாப்பிட உட்காந்துருக்கேன்னாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா வில் பி ஏபிள் டு சி ரிஹன்யா அண்டு அம்மா ரிஹன்யாவா யாருமா அது? ரிஹன்யாவும் கோவர்னிகாவும் they'll be here. அவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் we'll have to go into our respective rooms and potentially sleep. எப்படி பாருங்க டீ? நல்லா இருந்துச்சுப்பா. ரூம் எப்படி இருக்குது? ரூமோட ஃபீட்பேக், அவங்களோட ஃபீட்பேக் என்ன? அவர் தான் ரூம் இன்சார்ஜாக இருந்தார் முருகன். அவர் தான் வந்து பார்த்தேன். அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ரூம் போட சொன்னார். சூப்பர். ரூம் நல்லா இருக்குல்ல? ஆமாம்.
உங்களுக்கு ரூம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் எனக்கு. ஐதான்ப்பா. அருண் அவர் தான் உள்ள இருக்காரு பாருங்க. என்ன நீ விளையாட வர்றவங்களா இவ்வளோ நேரம்? கண்டாங்க நல்லா இருக்காங்க பாருங்க உள்ள. விளையாட வர்றவங்களா? பிளேயர்ஸ் எல்லாம் இவ்வளோ லேட்டாக வருவாங்க? இது வெளியே தூக்கிடணும் உடனே இறங்க. ஏய் பிளேயர்ஸ் எல்லாம் இவ்வளோ லேட்டாக வர்றது? பிளேயர்ஸ் எல்லாம் இவ்வளோ லேட். பாப்பா ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. எங்க இருக்கு? ஆமா குட்டி பள்ளி. பாப்பா அந்த பாரு குட்டி பள்ளி. பள்ளி பாரு பாப்பா. குட்டி பள்ளி. பள்ளி பள்ளி இந்த பாரு குட்டி பள்ளி. குதிச்சிரும். பள்ளி இருக்கா? பள்ளி இருக்கா? அம்மா இருக்காங்க. அம்மா வருவாங்க. உள்ள போயிடுச்சு. பாப்பா இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. பாப்பா இங்கே பாரு, கோர்னிக்கா. எத்து எத்து பிடி 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 பிடி. எத்து. வெரி குட். உனே தள்ளு. ரோட்டுக்கு ஓடக்கூடாது. அங்க இருக்கு பால். பால் அங்க இருக்கு. பால் அங்க. சும்மா ஓடி பிடிக்கிறோம். வா இங்க வா. பிள்ளைக்கு கொடுனா. இந்த நீ இந்த அடி அடி. எத்து 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 பாப்பா. எத்து 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 எத்து. நான் கையில பிடிக்க கூடாது. டவுன் போட்டாச்சு. சும்மா டான்ஸ் ஆடாதடா. படி. ஐயோ. டிஸ்கு. ஏய் கடா. ஏய் ரொம்ப முன்னாடி பிடிக்கணும். கமான் சூப்பர். இப்படி ஸோ இம்ப்ராம்ப்டாக ஒரு ஆட ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் ஸ்டார்ட் ஆகி இப்போ 10 கேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி இது வெளியே உட்கார கடை இருக்கிறனால இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் எவ்ரிபடி டு யூனோ ஸ்டார்ட் அண்ட் யூனோ கெட்டலாம். ஸோ மற்ற ஹோட்டல்ஸ்லாம் உள்ள ஒரு இடத்துல மொத்தமாக உட்கார முடியாது. ஸோ எவ்ரிபடி வில் பி இன் தேர் ஓன் கைண்ட் ஸ்பாட். பாருங்க திலக்கு இருக்கா பாருங்க. மீஞ்சூர் போகணுமா? ஊஞ்சலா? ஆமாம் இங்கே விஜய் மெஸ்ஸில் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கு பாருங்க. தெரியுதா? சாரி. ஸோ இப்போ லொக்கேஷன் மாற்றிட்டோம். அண்ட் அங்கே கொஞ்சம் கிளார் அடிச்சனால இந்த பக்கத்துக்கு இப்போ தான் வி காட் த கிராஸ்ப் ஆஃப் ஹவு டு வி ஆக்சுவலி கேட்ச் இட். அண்ட் சூப்பர். சரி பார்த்து இவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ நான் பிடிக்கிறத பாருங்கள். எவ்வளே ஏய் என்னம்மா? ஐய் சாரி. நீங்கள் அப்பா அடிக்கதான் பிளான் பண்ணிட்டேன் ஏதோ. பிடிச்ச ஏய் எங்க அங்கே மரம் இல்லைன்னு சொல்லி இங்கே வந்துருக்கோம். அங்கே பாருங்க அந்த மரத்துக்கு போடுறான் பாருங்க.
மாங்காவாண்ணா? மாங்காவா? இந்த சென்னையில் பப்ளிக் பார்க்கில் இப்படி தான் எதையாவது பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே பாருங்க. இங்கே ஒரு ஷட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கு நடுவில் 2 பேர் ஃபுட்பாலை தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஃபுட்பால். நீங்கள் த்ரோபால் விளாட்றீங்க, அது த்ரோபாலா? த்ரோ பண்ணால் த்ரோபால் ஏன்பா? அப்புறம் இங்கே பாருங்க டென்னி கேட்டு இப்போ பிரேக்கில் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உடனே விளாட்ற மாதிரி இருக்குது. அதாவது திஸ் கல்யாண வீடியோ ஹேஸ் டர்ன்ட் அவுட் டு பி a physical fitness program for a lot of people. அடுத்து அது வாலிபாலா? பேஸ்கெட் பால்லாம் இங்கிலீஷ் சொல்லிக்கலாம்ல. இவருங்க அந்த வாலி இருக்குல்ல, அது வாலி, இங்கே வாலிபால். பாருங்க எங்கள் அப்பா இப்போ வந்துட்டு ஷட்டில் காக் விளாண்டுருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து நான் அந்த ஷட்டில் காக் ராக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவங்க ஷட்டில் காக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆனாயிடுச்சுப்பா. சோப்பு தான் ஆனா ஆனாயிதான் இருக்கு. ஒரு நேரம் ரொம்ப பின்னாடி போகுது, ஒரு நேரம் ரொம்ப பக்கத்துல. அதே ஆக்சுவலா திங்கிதான் இருக்கு. அந்த கடைக்கு போக முடியல. நான் நீங்கள் சொல்லிட்டீங்களா பால் சொன்னீங்களா, நான் எடுக்க மாட்டேன், எடுத்துருப்பேன். நான் தான்டா லியோ தாஸ். அதான் டெக்னிக்கல் கேம். ஏய் என்ன சிரிச்சிட்டு அங்கிட்டு போய்கிட்டு இருக்க? ஹலோ 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 ஹலோ. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45. ஆனால் வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 11:45 மாதிரி இருக்காங்களா? அங்கே இல்லை தேவதி தூங்கி எந்திரிச்சாங்க. எந்திரிச்சோடனே என்னடா ஆர்டர் பண்ணுறீங்க? டீயா? எனக்கு ஒன்று அப்படின்றாங்க. மணி 11 தூங்கி எந்திரிச்சிட்டு உங்கள் அம்மா தூங்கி எந்திரிச்சிட்டு இன்னும் படுக்கலையா அப்படின்னாங்க. டீ குடித்தோம். டீயா எனக்கு? அதாவது அவங்க நானும் தானே தூங்கி எந்திரிச்சு டீ கேட்க அப்படி செய்ய மாட்டாங்க. எந்திரிக்கலையா? என்னம்மா எந்திரிக்க சொல்றீங்க? மணி 11 ஆகுது. போய் எடுத்துட்டு வா போ. ஹாய் டீ குடிச்சிட்டு போ. நின்னு குடி பாப்பா. ஹாய் 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 ஹாய்ண்ணா. ஹாய். ஆமாம் நான் போட்டேன் கேஷ் கொடுத்தேன். பார்த்து இங்கே பாரு இந்த டீ கிளாஸ் சைஸ் கூட இல்லை. நீ உனக்கு டீ ஒரு டீ ஒரு டீ டீ ஒரு டீ 2 வடை. ஒரு டீ 4 வடையா? ஒரு வடை பார்த்தா நான் அப்படின்னா நாய் தான் கொடுக்க மாட்டோம். 4. எனக்கு நாய் தான் கேட்டுச்சு. பூனை தான் இருக்கு இங்கே. அண்ணா இங்கே ஒன்று இருக்குண்ணா, உள்ளே இருந்துச்சு. நான் இங்கே உள்ள வச்சுறவா? அதான் அந்த ரூமில் கொடுத்தது மட்டும் உள்ளே இருக்குது, அது மறந்துட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆ ஸோ 2 டீ. நான் இந்த ஒரு டீக்கு மட்டும் கேஷ் போட்டுறேண்ணா. நான் இன்னொரு 15 ரூபா அது சேர்த்து தான் கொடுத்தேண்ணா. நூற்றி கொடுத்துட்டேன். ஓகே. அப்பா நீ எந்த ரூமில் பாருங்க? நான் வரேன். ஏய் ஏய் அப்பா 10 சொல்லு. 10 2 சொல்லு. 2 இது 2 கிடையாது. பை 1 கெட் 1 ஃப்ரீலாம் இங்கே கிடையாது. 2 2 2 இதான் 2. 2 வரல் பாப்பா. 2
2 3 இது 3 அப்போ ஏற்கனவே வரையாது. இது 3 இது 4. எத்தனை டீ வேணும் கேளு. குட் நைட். குட் நைட் பாப்பா. குட் நைட். குட் நைட். இப்படி குட் நைட். இப்படி என்னது பாப்பா? குட் நைட். அப்புறம் என்னது? அப்புறம் என்னது? சலாமா? சரிடா விடுறாப்ல. சரி குட் நைட் பாய். ஸோ இப்போ வந்து ரூம் நம்பர் 17 அப்போ அது 17ல் இருக்கோம். அண்டு இதுதான் இப்போ நாங்கள் இருக்கிற ரூம். நான் கீழே அம்மா கூட இருந்தேன்ல அந்த ரூம் தான். ஸோ என் கூட இருக்கிறது வந்து அப்பா. ஸோ நான் எப்படி பிளாக் போட்டிருக்கணும் அதே மாதிரி அப்பா ஒயிட் போட்டிருப்பாங்க. ஸோ டிவிலாம் இருக்குது. ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணுறதுனால இட்ஸ் ஈஸியர் டு யூஸ் இன்டர்நெட் இயர். கண்ணா ரூம் மட்டும் தான் இன்டர்நெட் இல்லை. ஸோ நான் இப்போ வந்து எடுத்த vlog எல்லாத்தையும் அப்படியே போட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் அப்பாவை நான் பேசிவிட்டு நான் ஒரு 5 hours தூங்கிட்டேன் அதுக்கு முன்னாடி. அதனால் எனக்கு தூக்கம் நேரத்தில் வராது. ஸோ அது வரைக்கும் vlog முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்குள்ளே பார்த்து முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு காலைல 10 மணிக்கு அங்கே ஈவெண்ட்டுக்கு போகணும். ஸோ அதுக்குள்ளே we have to prepare everything and potentially have a good night's sleep. ஸோ நாளைக்கு காலைல பார்ப்போம். யார் வேணும் உங்களுக்கு? யார் வேணும்? யாருமா வேணும்? சரி பயப்படாதீங்க. சாப்பிட்டுருக்கலா? ஸோ இப்போ தான் முடிச்சுட்டு இப்போ அங்கே எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்து ஒரு மண்டபமாக இருக்கும் கலர் பிளான் தெரியல. எல்லாம் வெளில நிற்கிறாங்க. குளிச்சு வரவா? இல்லைப்பா. எங்கே பொங்கல் இருக்கு பாருங்க. அப்பா இந்த குளிச்சுட்டேன் 5 minutes. என்ன பொங்கல்? ஸோ இதுதான் மாடிலேருந்து வியூ. நேற்று நைட்டு உங்களுக்கு காமிக்க முடியல பார்த்தீங்களா? இது என்டையர் வியூ நிமிஷம். ஸோ இதுதான் ஒவ்வொரு ரூமும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா அது ஓகே. ஸோ இது நான் போட்டு டிஷர்ட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்கிறீங்க. இட் இஸ் வைப்ஸ் ஓவர் எவ்ரிதிங். ஸோ யா அம்மா எங்க? இல்லை ரெடி ஆகிட்டாங்களா? ஹலோ சார். போஸ்ட்டு சரி ஓகே ஃபைன். குஹன் எப்படி கிளம்பி இருக்கு? இப்பதான் எந்திரிச்சு வரேன். நான் 3 நிமிஷம் கரெக்டாக. ஹலோ சொல்லி இது அங்கே தான் இதுதான் கொடுத்துட்ருக்கீங்களா? ஆமாம். ஓகே சங்கீதா ரெடி ஆகிட்டு இருக்காதா? சரி ஓகே. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். வீடியோ எடுக்கிறேன். எஸ் சாப்பிட்றது என்ன சி? இது அநியாயமாக இருக்கு. நீ அப்படியே வெளியே ஓடி. ஏய் நீ உள்ள போ. எல்லாம் எடுத்துட்டேன்ப்பா. கீழே போல ஒன்றும். ஸோ இப்போ குளிச்சாச்சு. அண்ட் இன்னும் ட்ரெஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ கீழே போயிட்டு குவன் குளிக்கிறானா? ஆமாம்மா. அது அவங்க என்ன ஹோட்டலோட லாட்ஜோட இது. ஆமாம். ஏன் துண்டு எப்படி இருக்கு? ஆமாம். யாரு அப்படின்னா? சரிப்பா. ஏக்கு this is the t-shirt of the day. என்ன போட்டிருக்கு? இண்டிபெண்டன்ட்லி டிபெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது பட் இட்ஸ் a new t-shirt. ஸோ
குளிச்சாச்சு கிளம்பியாச்சு. எனக்கு இங்கே பொங்கல் இருக்குது அப்படின்னாங்க. அண்ட் பேக்லாம் வந்து எடுத்துகிட்டு காரில் வச்சலான்னு இருக்காங்க. ஸோ பேக் மட்டும் பேக் பண்ணிவிட்டு வில் புட் இந்த கார் அண்ட் வில் கோ ஹேவ் சம் பொங்கல். ஸோ நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணி காரில் சேஃபாக ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பொங்கல் போடுறாங்க. எல்லாம் நேரத்தை போட்டு போயிட்டு வில் ஹேவ் சம் பொங்கல் கம். ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் வந்திருக்காங்க. நோ ப்ராப்ளம். நீங்கள் தான் குகனா எந்திரிச்சிட்டிங்களா அதில் ஒரு வழியாக அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளை பற்றி ஊரே தெரிஞ்சு வச்சுருக்கு. ஸோ பொங்கல் தான் முடிஞ்சிச்சான். ஸோ ஒரே ஒரு பிளேட்டில் மட்டும் கிச்சனில் வச்சு தரேன்னு இருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் டு ஈட் தட் அண்ட் வரும் திலக். ஆமாம் கிளம்பணும்ல. இங்கே இல்லையாண்ணா? புஷ்பா 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 இந்த பூனை தான் நேரத்தில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஐ ஓ 2 பூனை இருக்கா? கரெக்டாக உள்ளே போனப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க போல. இப்போ தே ஹேவ் ஃபுட்டு. ஸோ நம்ம ஹேவிங் இட்லி அண்ட் மெதுவடை. And along with me are these guys having food on their own as well. Oi! 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 Frame பார்த்தீங்களா நொறுக்குதா? ஸோ சாப்பிட்டுட்டு யாரும் கோமி கண்ணா காலையில் கால் பண்ணியிருந்தேன். அவன் எடுக்கல. அதுக்குள்ள அங்கே போய்ட்டு அவரை போய் ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. கோமி கண்ணா அண்ட் கண்டினியூ. ஸோ எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஹாய் எல்லோரும் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் ரூம்ஸ்லேருந்து வெளில வந்து அவங்க காரில் போட் பண்ணிட்டுருக்காங்க. அதான் போங்க போங்க போங்க. அப்படியா? எல்லாரும் அதே மாதிரியே சுற்றிடுறாங்க. போகணும். இதில் 2 கடைசி தானே. ஸோ இதான் லொக்கேஷனு. இங்கே தான் பந்தல்லாம் போட்டுருக்காங்க. வி ஆர் ஆல் ஹியர் அண்ட் ஆடியோ வேறு இருக்குது. எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ இங்கே தான் பந்தல் போட்டிருக்காங்க அண்ட் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் டவுன் ஹியர். ஸோ யா லெட்ஸ் கோ அண்ட் see what's up. கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்குன்னு கரெக்டாக தான் இருக்குது. டைட்டாக அங்கதான் அந்த இதுக்கு போங்க. அந்த இதில் லெஃப்ட்ல அந்த சேர் கிடக்கு பாருங்க. அதில் லெஃப்ட்ல போக சொல்றாரு. கோயிலுக்கு அந்த பக்கம் நிப்பாட்ட சொல்றாரு. போங்கங்க. 11 மணிக்கு நம்ம உள்ள போகணுமா? ஆமா இப்பயே அங்கே போய் நினைச்சிருக்கியா? 4 மணி. அவனுக்கு கரண்ட் லொகேஷன் அனுப்பிட்டியா? லெஃப்ட்ல போயிரு. இது மாதிரி வந்துட்டாங்களா? இல்லை எங்கள் அம்மா பக்கத்தில் உள்ள போயிருங்க. அந்த கடைசி போயிரு. எங்கள் அம்மாவுக்கு நீங்க அங்கிட்ட எங்கேயாவது வண்டியை போட்டுக்கோங்க. ஸோ இங்கே தான் இந்த ப்ராஸ்பெக்டிவ் இவெண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் எல்லாம் உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ ஃபோட்டோகிராஃபர் தேர் ஐ கெஸ். ஸோ கண்ணா வந்து காருக்குள்ள உட்காந்துருக்கான். ஏதோ 11க்கு தான் அவனை உள்ள அந்த மண்டபத்துக்குள்ளே போக சொல்லணுமா. அதனால் வி ஆர் ஆல் ஸ்டாண்டிங் ஹியர். எங்கே இருக்காங்க? ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஆங்கிளில் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்களா. ஹாய் ரூம் சூப்பராக இருந்துச்சு. ஜம்மு ஏசி இல்லாத நல்லா இருக்கு.
அதுக்கு ரவுண்ட் வரேன். மாலை எடுத்து போயிருக்காரு. ஸோ இங்கே பயமாக இருக்கும். அதனால் வி ஃபவுண்ட் அ ஃபேன் தட் இஸ் ரன்னிங் ஹியர். இங்கே ஜில்லுன்னு இருக்குது. அண்ட் இதில் இவ்வளோ சுவிட்சை நம்ம போட்டு பிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கோம் எந்த சுவிட்சு அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா அது மேலேருந்து 3வது சுவிட்சு தெரியான்னு தெரியல. ஸோ கண்ணா செட் ஹியர். உட்கார் யார் கேட்க போகிறா? ஜாக்கு ஜாக்கெட்டு 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 ஜாக். ஆளுங்க ஹாய் 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 ஹாய். ஏய் நீ என்னடி இங்க என்ன பண்ற? ஏய் என்ன பண்ற? உடைக்கிறியா? டூவா டூ டூ புரியல. கண்ணாவா? கண்ணா 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 கூப்பிட்றாங்க. மாலை போடுற கூப்பிட்றாங்க. ஆ கதை வரலையா? எப்போ அங்கே தான் போட்டலா? எவ்வளோமா போடுறீங்க? 1000 ரூபாயா? 10 ரூபா தான். இவன் வயசுக்கு 10 ரூபா தான். மாப்பிள்ளை தோழர் நெல்லுங்கடா. ஏய் 10 ரூபாய் போட்டு அப்படியே இருந்து எடுத்துலான்னு பார்க்குறியா உள்ளேருந்து? ஆ இருங்க அதை ஃபோட்டோ முடியும்.
ஸோ இதுதான் பொண்ணோட வீடு. ஸோ மாப்பிள்ளை வர வைக்கிறதுக்காக அவங்க வந்து எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம வந்து டேரெக்டாக இப்போ அங்கே போயிட்டு அங்கே ஒரு பந்தல் தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல. ஸோ அங்கே தான் கல்யாண மண்டபம். ஸோ எல்லாமே இங்கே தான் ஆர்கனைஸ்டு. மண்டபம்லாம் எதுவும் பிடிக்கல. ஸோ இங்கே ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நாங்கள் அசம்பிள் ஆனதெல்லாம் இங்கே தான். ஸோ இட்ஸ் வந்து ஃபன் ஈவென்ட். 1 ஹவருக்கு ப்ளஸ் கிரியாசிட்டி தேர். அண்ட் அதுக்கப்புறம் yeah, so he's going inside. இவங்க எல்லாரும் போக முடியாது. எல்லாரும் போய் ஸ்டேஜில் போய் என்னம்மா சரிம்மா நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டோம். அண்ட் இப்போ தான் சவுண்டு கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ டேக்கிங் சம்திங் வந்துட்டாங்களா இங்கே. ஸோ இப்போ இங்கே தான் வாசிக்க போகிறாங்க. நம்ம லொக்கேஷன் மாறுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஸோ கண்ணா இஸ் தேர் இன்சைட் தி பொண்ணு ஹவுஸ். ஸோ இப்போ அங்கே போய்ட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்டேஜில் உட்காந்துட்டு இப்போ எங்களை பார்த்து சாமி வந்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு ரெண்டு இருக்கு நான் போய்ட்டுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி வரைக்கும் இட் வாஸ் லைக் பிளேரிங் நாய்ஸஸ். Now it is better. So everybody is welcoming everybody. It just smiles and vanakkams over and over again. And there are so many artists here. So many artists. வாடியை கட் பண்ணிடுறேன். நாங்கள் வந்து நாங்கள் எல்லாரும் பொண்ணு வீட்டில் உட்காந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். சைடிஸ் ஆரஞ்சு ஆமாம். நீங்கள் அங்கே வரையா ஓகே. இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையை கூப்பிட்டு போனதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க கையில் வந்து பொண்ணு கொடுத்துருவாங்க.
சீட்டில் உட்காந்துருக்கான், நாங்கள் நின்றுருக்கோம். அந்த ஃபேன் இருக்கிறனால கொஞ்சம் பெட்ரு, ஏன்னா இல்லாட்டி வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இதுக்கு எதுவும் ஆகாத மாதிரி இதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பற்றக்கூடாது. ஸோ everybody is waiting for the பொண்ணு to arrive. ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா the process will start and ஒரு half an hour of rituals and stuff like that போகும். அதுக்கப்புறம் it's all done. ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். ஓகேவா, பார்த்துக்கோங்க. அவன் மட்டும் உட்காந்துருக்கானா, போட்டு பொண்ணுக்கு வந்து ஐ எம் வெயிட்டிங் அனுப்ப போகிறானா. அது பாருங்க, இங்கே வருங்க. இதுக்கப்புறம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். 5 நிமிஷம்னா கண்ணாடா ஐயோ இல்ல நடிக்காச்சுடா. இந்த அண்டாங்க போறீங்க, அண்டா வச்சு வந்துட்டா அண்டா. ஐயோ மறந்துக்கோ சகிதா. ஓ அப்பா பாட்டில் வாய்க்குள்ள போயிரும் போல. என்னமோ பணம் சொல்றாங்க. ஓ தாலி கட்டுறா. போட்டிங்களா? தெரியலையே. என்ன ஊர் கிளம்பிட்டியா? முடிஞ்ச ஃபங்க்ஷன் முடிஞ்சா கிளம்பி ரெண்டு. அதானே உலக நீதி. ஆமாம், என்ன சொல்கிறதெல்லாம் சொல்லாத. நீயா யோசிச்சதா சொல்லு. எதுக்கு ஓகே சொல்லாத? ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. பாட்டு சவுண்ட் எல்லாமே இட்ஸ் ஆல் டோன் டவுன் அண்ட் எவ்ரிபடி இஸ் ரிலாக்ஸிங் ஃபார் நவ். அண்ட் இதுக்கப்புறம் அங்கே எல்லாம் டிஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வச்சுட்டு எவ்ரிதிங் பி டன். அதானா கேளுங்க, அவங்க போய் கேட்டு வச்சுக்க வேண்டியதான், இல்லாட்டி இன்னொரு செப்பல் எடுத்துக்க வேண்டியதான். அங்கே போயிட்டு யார் அவங்களோட செப்பல் இல்லைன்னு சொன்னாங்க. பாதி முடிஞ்சிருச்சு, பண்ணி பாதியில் வந்து எங்கள் அப்பா இருக்காங்களா இல்லையா மேலே? சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாப்பிள்ளையும் பொண்ணையும் இன்னும் கொஞ்ச நேரம் கூட உட்கார விடவே இல்லை. அந்த கர்நாடகாவில் பயங்கரமாக வேர்த்துட்டு அப்படின்றனால இஸ் நாட் ஈவன் ஏபிள் டு சிட் ஃபார் ஒரு செகண்ட் உட்காந்தோன்னா அடுத்து யாராவது திறந்துருவாங்க. ஸோ பஸ் அப்போ பாருங்கள், இப்போ இன்னும் இத்தனை பேர் நிற்கிறாங்க இன்னும் எடுக்கிறதுக்கு. ஸோ ஹி ஜஸ்ட் வெயிட்டிங் ஸோ தட் ஹி கேன் ரெஸ்ட் ஃபார் சம் டைம். அண்ட் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வேறு மாற்று ஷர்ட் இல்லை. ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் டு
get a photo shoot done. So yeah, and இங்கே சாப்பாடு எல்லாமே நான்வெஜ்லாம் அந்த பக்கம் இருக்குது, இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மண்டபம் அண்ட் த டைனிங் ஏரியா லைக் ஒரே இதுதான். ஸோ யா, ஐ திங்க் everything has gone very smoothly and we are on our way to rest and everybody can chill right now. So இப்போ ஒரு ஷாட் எடுக்கிறேன் பாருங்க. என்ன இப்படி உட்காந்து கதை எப்படிடா போறோம்? அப்பா காரை கொண்டு போயிடுவாங்களா? காரை கொண்டு போயிடுவாங்க. இப்போ அப்பா நீங்கள் மாடியில் வரும்போது ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பையன் கேப் புக் பண்ணி இதனால வாங்கன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்க. எந்த காரில் போறீங்க? நம்ம காரில் தான் போறீங்க. நம்ம காரில் நாங்கள் போயிடுறோம். அம்மா நானும் யார் எங்கே பறந்துக்கிட்டு தாவிக்கிட்டு இருக்க, உட்காந்துக்கிட்டு இருக்க, குதிக்கிற? ஏய் இந்த ரிகன்யா ஸோ இதுதான் அன்றைக்கி உட்காந்த மண்டபம். இங்கே படுத்துருக்கோம். படுத்துட்டு இங்கே தான் காற்று இருந்தாங்க. எங்கேயுமே உள்ள ஏர் ஃப்ளோ இல்லை. கண்ணாக்கு இது வேறு கேட்குறாங்க. கண்ணாக்கு அடுத்து வேறு சட்டம் இருக்கா மாத்திரக்கு துண்டுல அவனே வேணான்ட்டானா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டானா. இன்னைக்கு அவ்வளோ புளிஞ்சிச்சு. ஸோ யா, இப்போ கோயிலில் படுத்துருக்கோம் ரிலாக்ஸாக. பழைய காலத்து வேலைவட்டி இல்லாமல் சும்மா படுத்துருக்கேன் இல்லை கோயிலில் அந்த மாதிரி படுத்துருக்கேன். கிராமத்தில் கல்லிமலை மரத்தடியில் பிள்ளையார் சீட் கட்டுருந்துச்சுன்னா ஈவினிங் காஃபி வர்றப்ப சீட் கட்டாகும். அதுதான் எங்களோட பிளான். நல்லா இது இருக்குது, இது அதுக்கு பேர் என்ன, இது என்ன மரம்? வேப்ப மரம் இருக்கிறதுனால வேப்ப மர காட்டினிலே கோயில் மண்டபத்திலே கால் மேலே கால் போட்டு பாருங்க. கால் மேலே கால் போட்டு சாமி இருக்கு, கால் மேலே கால் போடாத. என்னெல்லாம் பேசுகிறாங்க. சரி ஓகே, இப்போ நான் பேசுறது கேட்குறேன். நீங்கள் பேசுனது கேட்டுருக்காது. ஓகே, பாப்பா அங்கே பாரு போஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ நாங்கள் இப்போ இந்த காரில் வந்துட்டோம். இந்த காரில் நான் போகிறப்பையும் போனேன். அண்ட் இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. வந்துட்டு 2-3 ரூம் வி ஹேவ் ஆல்ரெடி செக் அவுட். அண்ட் இப்போ திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு அலைன்மெண்ட்டில் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கணும். ஸோ பெரியம்மா கண்ணா எல்லாருமே அங்கே இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லோரும் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வில் சி வாட் வி கேன் ப்ரொஜெக்ட் வி டூ. அண்ட் இதுக்கப்புறம் இங்கேருந்து வி ஹேவ் டு கோ டு சிவகாசி அண்ட் எவ்ரிதிங் ஹஸ் கான் வெரி குட். ஸோ யா, போடுங்க போடுங்க, இங்கேயும் போட போடு போடு. இப்படி வேல்யூபிள்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் இது கொண்டு போவோம். ஏன்னா நம்ம போகிற இடத்துல எங்கே விட்டுட்டோம்னா ஓடியா ஓடியா ஓடியா. மீடியா 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 ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பில்லு. ஸோ நான் இப்போ இங்கேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ஆட்டோ மாதிரி புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வி ஹேவ் டு கோ டு சிவகாசி வித் இந்த டாக்ஸி நம்பரை தான் காட்டுது. இவன் தான் தனியாக பே பண்ணி போயிட்டாங்க. அது விடுங்க, உங்களுக்காக தான் வருவோம். டிராப் டாக்ஸியில் போடு. நான் டிராப் டாக்ஸியில் போடுறது அதை கட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு. ஸோ கண்ணாக்கு ஷர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அங்கே இருந்த பயங்கரமாக செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன அப்புறம் பார்த்தா அப்புறம் பொண்ணோட தம்பியோட ஷர்ட் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோஷூட் எடுத்துட்டாங்களாம். பட் நான் இந்த பக்கம் இருக்கேன். ஸோ ஃபோட்டோஷூட் என்ன நடக்குதுன்னு தெரில. இது ஃபோட்டோஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஹவ் இட் ஹஸ் டர்ன்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, எவ்ரிபடி இஸ் லைக் அவுட் அண்ட் அபவுட் அண்ட் திங்ஸ் ஆர் சில். அண்ட் அப்பா ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. தாரணி உமாத்தி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் அடுத்து இங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சிட்டு என்னோட இங்கே வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா தென் வீ கேன் சில் ஃபார் தி டே. ஸோ யா, நான் வீட்டுக்கு போயிட்டு தி சம்மரி ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன். ஸோ இப்போ கேப் புக் பண்ணியாச்சு. 2300 இங்கேருந்து 25 சிவகாசி புக் பண்ணியாச்சு. நீங்கள் காசு பே பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பே பண்ணதுக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை. வர்றப்போ ஃப்ளைட்லலாம் வாங்க அப்படி புக் பண்ணாங்க. இப்போ 2300 பஸ்ஸில் போயிடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? குழம்புறேண்ணா, இதெல்லாம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு நான் போட்டு காமிப்பேன். அன்னைக்கு இப்படி பண்ணீங்கல்ல, என்னைக்கு அப்படின்னீங்கன்னா இந்த பாருங்க, இந்த வீடியோல 17 நிமிஷம் 33 செகண்ட். எனக்குள்ள பேசுறத நான் இப்படி குழம்பிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்போ கிளம்பிட்டோம். This is the car that we are going to go in. And எல்லாரும் ஃபேர்வெல் சொல்லிட்டு we leave. உடனே ரொம்ப மூஞ்சி
ஏய் ஏய் இந்த ரீ ஏய் இந்த ரீ இந்த மாமா இந்த பெரியப்பா எடுக்கலமா அவளை எடுத்துக்கோ இந்த ரீ என்ன இவனை பார்த்து பயப்படுறாடா. என்னை பார்த்து ஏமா பயப்படுறா மூஞ்சி மட்டும் வேன்னு போகுது. சரி ஓகே பாய் 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 சங்கீதா பாய் திலக் பாய் ஏய் அண்ணே, அவங்க ஒரு பாய் மட்டும் நீங்க கிளம்பி சரி 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 என்னம்மா என்னம்மா சரி பாய் என்ன சரி. தளராத. அப்படியே எதையும் கேட்டாலும் ஸோ இப்போ நான் அம்மா நாகா அப்பா அண்ட் மீனா பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் திரும்பி சிவராஜ் போயிட்டுருக்கோம். அன்புப்பா பெரியப்பா மட்டும் தூத்துக்குடியில் இறக்கி விட்டோம். அவங்களுக்கு ட்ரெயின் RAC கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க அங்கேருந்து நான் 7:30 போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ புது பஸ்ஸில் இறங்கிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் திரும்பி போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுல் ஃப்ளஷில் போயிட்டுருக்கோம். ஈவெண்ட் வாஸ் ரியலி குட் அண்ட் ஒரு 1 hour கிட்ட ஒரு பெரிய vlog